உபாகமம் 32:9-16 வரை. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். உண்மையா இல்லையா? கண்மணி போல பாதுகாக்கிறாரா இல்லையா? அவாந்தர வழியில் நடத்தினாரா இல்லை? வந்த நம்ம, அதாவது பாடுகள், உபத்திரம், கஷ்டம், வேதனை, துக்கத்தில் வந்த நம்ம கர்த்தர் கண்மணி போல நடத்துறாரா இல்லையா? நடத்துறார். ஆமேன். 11வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சிகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. நினைச்சு பாருங்க, நீங்க வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சில வருஷங்கள், சில பிள்ளைகளை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறார், ஒரு சில பிள்ளைகளை ஒரு சில வருஷங்கள், அவ்வளவு மகிமையாக எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் இருக்கும். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், யாருக்குமே கேட்காது, இருதயத்தில் நாக்கு உழண்டிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் இன்னைக்கு எங்கே போச்சு? எப்படி அவர் எப்படி சுமந்து கொண்டு போனாராம்? கழுகு தன் குஞ்ச கூட்ட கலைச்சி, அதாவது உலகத்தில் இருக்கிற முறைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாரம்பரியத்தை உடைச்சி தகர்த்து போட்டு அவரே நம்மை சேட்டையில் சுமந்து கொண்டு போகிறது போல கொண்டு வந்தாராம், நடத்தினது போல. பாருங்க, விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகள் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஒரே இயேசு மட்டும்தான் உங்களை நடத்தினார். அவரு கூட வேற தெய்வம் இல்லை. ஆமே, வேற 1-2 தெய்வம் கூட இருந்திருந்தா நம்ம அந்த ஆலோசனையின்படி நடந்திருக்கலாம். ஆனால் நமக்கு எத்தனை இயேசு தான் இருந்தார்? ஒரே இயேசு. ஊழியக்காரனை இதுக்கு முன்னால் கொண்டு வராத, இதையெல்லாம் சொல்லித்தரக்கு கடமைப்பட்டவன் அவர். அந்த இதனுடைய புதைப்பொருளை, இதனுடைய வியாக்கியானத்தை, இதனுடைய மறைப்பொருளை சொல்லித்தரக்கு தான் ஊழியக்காரன். வேற ஒன்றும் இல்லை. ஒன்றை சுமக்க முடியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய முடியாது. ஆமென். இயேசு தான் ஒன்றை சுமந்தார். அவரு கூட வேற தெய்வம் இருந்ததில்லை. வேற தெய்வம் இருந்திருந்தார் இன்னொரு உபதேசத்தை கேட்டிருக்கலாம். பண்டிகை நாளாகிய இந்த உபவாச நாளில் ஆண்டவரை துதிச்ச இதயத்தில், ஆண்டவரே எனக்கு கஷ்டம் தெரியும், எனக்கு குழுவக்குடி தெரியும், எனக்கு பாடு தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், அதனால என்னை பார்த்துலுங்க, என்னுடைய சூழ்நிலை தெரியும், என்னை பார்த்துலுங்கான்னு சொல்லிட்டு இன்னொரு உபதேசத்துக்கு செவி சாய்த்ததுக்கு சமமாக ஆண்டவருடைய இந்த நாளில் உனக்கு உண்டான காரியத்தை செய்யலாம். ஆனா வேதம் அதை சொல்லல. என்னுடைய பண்டிகை நாளில் நீ உனக்கு இஷ்டமானதை செய்யாதன்னு தான் சொல்றாரு. நம்ம இயேசு அதை சொல்லல. என்னை ஒன்றை சுமந்து கொண்டு வழி நடத்தி உலகத்தின் பாவத்தின் அக்கிரமத்தில், இல்லை சாபத்தில், விக்கிரகாராதனையில், இல்லை தூக்கு கயிறில், இல்லைங்க ஆஸ்பத்திரியில், இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஒரு கழுகு தன் குஞ்சி கூட்டை கலத்து, அதாவது சிறகுக்குள்ள அசைவாடி கொண்டு வந்தது போல நம்ம உலகத்தின் பாரம்பரியங்களை கொலைச்சு போட்டு அதையெல்லாம் விட்டு விலக்கி இயேசுவே சேட்டைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த அந்த தெய்வம், அந்த இயேசு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பண்டிகை நாளுகளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத. பண்டிகை நாளில் என்ன செய்யணும் தெரியுமா? இன்னைக்கு பண்டிகை நாள். இன்னைக்கு நமக்கு என்ன நாள்? பண்டிகை நாள். காலம் எழுந்திரிச்சு ஸ்தோத்திரத்தோட சபையில் வந்து சபையில் உள்ள வேலைகளை செய்து, சபை சிலைகளுக்கு வேலை செய்யாமல் இருந்தால் கையங்காலம் குறுன்னு வரும். என்னையும் செய்ய வேலை செய்ய இல்லைங்க, என்ன செய்யாது? வந்து காலத்தை வந்து எல்லா வேலையும் செய்து குளிச்சு எடுத்து ட்ரெஸ் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான் வேதம் சொல்லி இருக்கு. உலகத்தில் அவாந்தர வழியில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை இயேசு ஒருவரே அவருக்கு சேட்டைக்குள்ள அசைவாட வச்சு தூக்கி சுமந்து கொண்டு வந்து தேனும் பாலும் ஊறுகிற தேசத்தில் அதை புசித்து திருப்தியாக இருக்கும்படி கொண்டு வந்த அந்த இயேசுவை ஆராதிக்கிற பண்டிகை நாளில் ஒன்றை காணல. இனி ஒரு சிலர்கள் 11 மணிக்கு பிறகு வருது. புதிய பிள்ளைகளை விட்டுருங்க, நம்ம உங்களை மட்டும்தான் கேட்குறேன்.
ஒருக்கா சொல்லட்டுன்னு நினைச்சேன், இந்த கல்லர் அந்த வெள்ளை சேலை உடுத்தவங்களுக்கு தான் இந்த உபதேசம்னு சொல்லட்டுன்னு நினைச்சேன். ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. பாரம்பரிய கட்ட உடைச்சி சிஎஸ்ஏல ஆசியில் இனி இனி சிலைகளுக்கு ஜென்ம சுபாவம் ஒன்று. யார் சொன்னாலும் திருந்தாத சுபாவம், யார் சொன்னாலும் புரியாத சுபாவம். இப்படிப்பட்ட இந்த பாரம்பரியத்தை உடைச்சாரா உடைக்கலையா? உடைச்சி கலைச்சி விட்டாரா இல்லையா? சிஎஸ்ஐல போகிறவனுக்கு சிஎஸ்ஐல பங்கு இல்லாமல் ஆக்கினாரா இல்லையா? ஆர்சியில் போகிறவனுக்கு ஆர்சியில் பங்கு இல்லாமல் ஆக்கினாரா இல்லையா? நாம் அந்த ஒரு 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 ஜென்ம சுபாவம் உடைச்சி கூட்ட கலைச்சி. ஆனால் கைவிடலை தெரியுமா? அந்த கழுகு எப்படி அந்த சிறகுக்குள்ள குஞ்சியை தூக்கி சுமந்ததோ அதே போல ஆண்டவருடைய அரவணைப்பில் கொண்டு வந்து மூழ்கி ஞானஸ்தானத்தை தந்தார தர இல்லையா? தந்த நீ என்ன செய்யணும்? கர்த்தர் ஒருவனை அவர் வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரையும் வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் உடன்படிக்கையில் சொன்ன வாக்கு தத்தம்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். இந்த ஜனங்கள் இவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தின்னி புசித்து சமாதானம், நோய் இல்லாத ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு கொழுத்து போனார்களாம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றிட்டார். அப்போ ஆண்டவர் அதுக்கு முன்னே சொல்றாரு, பைத்தியகார பயவா. உண்மையிலே சொல்லுவேன், பைத்தியகார பயவா. நான் உங்களை சொல்லல, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பைத்தியகார பயவா. அவங்கள விழிச்சு சொல்றாரு, உங்க இருதயத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீங்க இப்படி சிந்திச்சிருக்கிறதா, யோசித்திருக்கிறதையா, நீங்கள் என்னை விட்டு விலகும்படியான சிந்தனையில் இருக்குதையா? மோசேட்டையும் சொல்றாரு, இவங்க இப்படி இருக்கணும், அதனால இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இந்த அறிவுகட்ட முண்டங்க, அறிவுகட்ட ஜென்மங்க முன்கூட்டியே உணர்த்தி கொடுத்தது நிமித்தம், முன்கூட்டியே உணர்த்தி கொடுத்தது. இந்த 2000 வருஷம் முடிவு, 2026 25 முடியும். என்ன கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஒரு சில பிள்ளைகளை அளவிட முடியாமல் ஆசீர்வதிக்கிறது உண்மைதான், அவர் தருவார். ஆனாலும் உங்கள் இருதயத்தை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் ஆவியில் உங்களை பலனோடு நடத்துகிறது உண்மை, கிருபைகளை தாரது உண்மை, மகிமைக்குள்ள அவர் உங்களை நடத்துகிறது உண்மை. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். 10 வருஷம் முடிஞ்சும் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறதை கர்த்தர் அறிந்து இந்த வருஷம் முடிவதற்கு முன்னால் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இதை புசிக்கிற நீ, இதை அனுபவிக்கிற நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று மோசேடானை சொன்னது போல நம்ம திருச்சபை குறித்து ஊழியக்காரன் என்ற அவர் சொல்லி வேதனைப்பட்டதை தான் இங்க வெளிப்பாடா சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப இந்த முன்கூட்டியே சொன்னதை அறிஞ்ச பிறவாவது இந்த இஸ்ரவேல் ஜென்மங்களுக்கு உணர்வு வரணும். வரல, உங்களுக்கு உணர்வு வரணும். வருமா? ஆமென். யெசூரன் கொழுத்து போயிருக்கிறான். கொழுத்து தினம் வந்த போது அவன் செய்தது பாருங்க, 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான் பாருங்க. அந்த உதைத்தான் உள்ள வார்த்தையை நினைச்சு பாருங்க. உடனே நமக்கு ஞாபகம் வருதா இல்லையா? எபிரேயர் 10:29. உடனே உதைத்தான் வந்ததும் எபிரேயர் 10:29 ஞாபகப்படுத்தி பாருங்க, எடுத்து வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய குமாரனை, அதான் இயேசு கிறிஸ்துவை எப்படி சிந்திச்சு பாருங்க. அவருக்கு சிரசில் உதைச்சான. புதிய ஏற்பாட்டிலே இருக்கு, பழைய ஏற்பாட்டில் உள்ள காரணம் நினைச்சிடப்படாது. யெசூரன் கொழுத்து போய் உதைத்தானா. உதைத்தானா மிதித்தானா.
அதே இதில் நம்ம புதிய ஏற்பாட்டில் நினைச்சோம்னா அதாவது ஆண்டவருடைய ஆவியை பெற்று பலத்தை பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய வசனத்தை உபதேசத்தை புறந்தள்ளி ஆண்டவருடைய சிரசையை உதைத்தானா. சிந்திச்சு பாருங்க. யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து தினம் துண்ணின போது தன்னை ஸ்தூலித்து தினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினானா. அந்த மரணப்படுக்க இல்ல உலகம் பாரம்பரியம் ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்து கர்த்தர் உன் கூட்ட கலைச்சி உன்னுடைய பாரம்பரியம் உன்னுடைய ஜென்மத்தை எல்லாம் உடைச்சி போட்டு அவரே சுமந்து வந்து அவருடைய கண்மலை ஆகிய சபைக்குள்ள நிறுத்தி வைத்து உனக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது நீ தின்னி கொளித்து துணித்த போது நீ ஆண்டவரை உதைத்து ஆண்டவரை அசட்டை பண்ணினியா. ஒன்னில் அசட்டை பண்ணின இல்லைங்க அசட்டை பண்ண காத்திருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமென். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த ஒரு இருதயத்தில் சற்று சிந்தித்து பார். ஆண்டவருக்கு சுத்திகரிப்பை நீ விடுவாயா? ஆண்டவருடைய உபவாச பண்டிகை விடுவாயா? இந்த 1ஆம் தேதி நடக்கிற ஆயத்த ஆராதனை பைக்கில் வந்து காலம் எழுந்திருச்சு பைக்கிலையோ கார்லையோ வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கம் அதாவது மாசப்பிறப்பின் பண்டிகை, வருஷப்பிறப்பின் பண்டிகை. பாருங்க, வருஷப்பிறப்பின் பண்டிகை என்னது? நம்ம வயசு பர்த்டே, அப்படி தானே? நம்ம சர்ச்சுக்குன்னு ஒரு பர்த்டே இருக்கு. உன் பர்த்டேக்கு புதிய துணி எடுக்கிற, உன் பர்த்டேக்கு நல்ல மிட்டாய் வேண்டி சாப்பிட்ற, உன் பர்த்டேக்கு நல்ல கேக்கு வெட்டி சாப்பிடுதியா, ஏதாவது ஒரு பாயசம் காய்ச்சதை எல்லாம் செய்தியா? நம்ம ஆண்டவராகிய தந்த திருச்சபையின் பிறந்த நாளுக்கு, அந்த பர்த்டேக்கு, அந்த பிரதிஷ்ட நாளுக்கு நீ என்ன செய்த? ஆமே. பாருங்க, அது அழகா சொல்லியிருக்க பாருங்க. யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து தினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இதுக்கு என்னன்னா ஆண்டவருடைய மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்காம, ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம நீ பாகாலுக்கு வழிபடுகிற ஜனங்களைப் போல இந்த விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த பாவத்தை செய்தது கர்த்தருடைய தலையை மிதிக்கிறாய் என்று அர்த்தம். இனி எபிரேயர் 10:29 கொஞ்சம் கூட வாசித்தா தெரியும். அவர் உன்னை ரட்சித்த, அவர் உன்னை குணப்படுத்தின இரத்தத்தையும் அந்த ஆவியை நிந்தித்த உனக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினை தீர்ப்பு வரும் என்பதை யோசித்து பார்க்கணுமா? வாசி பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைய காலின் மீது சவுட்டி அவர் பரிசுத்தம் செய்த உடன்படிக்கைய இரத்தத்தை, என்ன மாற்றம் இருக்கு? ஆண்டவரோடு உடன்படிக்கை சென்ன ஜீவன் உள்ளவரை தேவனுடைய திருமறையின் சத்தியத்துக்கும் திருச்சபையின் ஒழுங்குக்கும் கீழ்ப்படிவேன்னு சொல்லி கொடுத்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை கர்த்தருடைய இரத்தத்தினால் ஸ்திரப்படுத்தினாரே. அந்த உடன்படிக்கை நீ என்ன செய்ய? என்னைக்கோ போண்டா, இன்னைக்கு என்ன செய்த? மனசாட்சியை கேட்டுப்பார். உடன்படிக்கை செய்த இரத்தத்தை அது ஒரு மற்ற அந்த ஸ்திரீ சொன்ன போல இருக்கு. வா, இது பந்தேவஸ்காரங்க இந்த சரித்திரத்தை படிச்சுட்டு இது நடக்கன்னு காத்திருக்கணும். வீட்டில் ஒரு குழப்பம் தான் நடக்கும், ஒரு நன்மை நடக்காது, தீமை தான் நடக்கும் என்ன சொன்னது போல இருக்குது அல்லவா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உண்மை என்று சொல்லுகிற நீ, ஆண்டவருடைய வசனம் உண்மை என்று சொல்லுகிற நீ, ஆண்டவருடைய வசனத்தின்படி உபதேசம் தரும்போது அது உண்மை என்று சொல்லுகிற நீ, உன்னுடைய கிரியை எப்படி இருக்கு? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எப்படி இருக்கு உன்னுடைய வாழ்க்கை? எப்படி இருக்கு? ஆண்டவரோடு நீ செய்த பொருத்தனை, ஐயோ இந்த உலகத்தின் பாரம்பரிய கட்டு, இல்லை உலகத்தினுடைய ஜென்ம ஆசுத்திரியுள்ள வாழ்க்கை, இல்லை மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உன்னை கழுக்கு மேலே சுமந்தது போல உன் பாரம்பரிய கட்டையெல்லாம் கலைச்சி போட்டு அவரே சுமந்து கொண்டு கண்மலையாகிய கிறிஸ்துவின் சபையில் கொண்டு வச்சு அவர் உன்னை அழகு பார்த்து உன்னை வழி நடத்தின விதத்தை நினைக்காமல் அவரை உதைக்கிறாய். அவரை இரத்தத்தை நீ அசுத்தம் என்று எண்ணுகிறாய். பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறாய்? நிந்திக்கிற.
வாசித்து முடி. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு அவன் பாத்திரவானாய் உட்பட்டு இருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். 30 வாசி. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று. இது ஒரு ஊழியக்காரன் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இயேசுக்கு தலையை மிதிச்சு அவருடைய இரத்தத்தை குற்றம் உள்ளது என்று அவருடைய கிருபையின் ஆவியை நிந்தித்தா ஊழியக்காரன் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றார், நானே பழி வாங்குவேன். இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு இந்த யெசூரனை வாசிங்க பார்ப்போம். யெசூரன் கொளுத்து போய் உதைத்தான், கொளுத்து தூதளித்து தினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணுகிறான். புதிய ஏற்பாட்டில் அதுக்கு பதிலாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் உண்மையிலே புதிய ஏற்பாடு இங்கே எழுதவே இல்லை. ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து ஞாபகப்படுத்தி தந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாடு. சொல்றார், நீ இயேசுக்கு தலையை மிதிக்கிற, அவர் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை நீ குற்றமுள்ளதா எண்ணுற, அவர் உனக்கு கிருபையினால அசைவாடி கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் சபையில நிறுத்தினதை நீ அசட்டை பண்ணுற. அதனால ஊழியக்காரன் பழி வாங்க சொல்லல. அவன் வாங்கவும் மாட்டான், கடிஞ்சு கொள்ளுகிறான், எச்சரிக்கிறான், தலையை முன்னிட்டு போயிட்டே இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பழி வாங்குறது எனக்குள்ளது, நானே பதில் செய்வேன். வாசி தொடர்ந்து 30. அடுத்த வசனத்தை வாசி. இதுல இருக்கா? என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். யார் சொன்னது? இத ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தை. 31 வாசி பார்ப்போம். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஜீவன் உள்ள தேவனுடைய கையில விழுகிறது, அதாவது அடி வாங்குறது. வேதம் சொல்லுது, கர்த்தர் அடித்தார் துடி துடித்து செத்தான், கர்த்தர் அடித்தார் புழு புழுத்து செத்தான். கர்த்தர் என்று அடி வாங்கினா கர்த்தர் அடிச்சு கொண்டு கர்த்தர் அடிச்சு கொண்டு ஆமென். அவரே என்ன செய்யணுமோ செய்வார். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? இங்க பாருங்க 16வது வசனம். அந்நிய தேவர்கள் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளில் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளுமாய் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். நூதனமாய் தோன்றுகிறார். இந்த வேதத்தில் உள்ள உபதேசத்தை தவிர நூதனமாக உங்க இருதயத்தில் தோன்ற வச்சு உங்க இருதயத்தில் சிந்திக்க வைத்து ஆண்டவருடைய பண்டிகை நாட்களையும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆராதனையும் ஆண்டவருடைய ஓய்வு நாள் பரிசுத்தையும் சீர்குலைக்கும்படுத்து உங்களுடைய இருதயத்தில் தூண்டப்பட்ட நூதன உபதேசம். இப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறது இயேசுவை ஆராதிக்கிறது அல்ல, பிசாசை ஆராதிக்கிறது. பிசாசை ஆராதிக்கிறது. இதை சொன்னா பாஸ்டர், எனக்கு பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் வேற யாருக்கோ பாஸ்டர், எனக்கு பாஸ்டர் வேற, எனக்கு பாஸ்டர் இப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆமே, வேற ஒரு உபதேசம் இல்லையே, வேதம் அப்படி சொல்லலையே. ஆராதனை நாளில் பண்டிகை நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யன்னு சொல்லவே இல்லை. அப்படி ஒரு உபதேசம் இல்லையே, அப்படி ஒரு தெய்வம் இல்லையே. உன்னை ரட்சித்த போது இன்னொரு தெய்வம் அவருக்கு கூட இருந்தது இல்லையே, உன்னை வழி நடத்தும் போது இன்னொரு தெய்வம் அவருக்கு கூட இருந்தது இல்லையே. அப்ப சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். உங்களுடைய கை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய இருதயம் என்ன யோசித்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய சிந்தனை என்னத்தை பிணைத்து கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். வேற ஒரு உபதேசம், வேற எந்த பாஸ்டரா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், இந்த உபதேசத்தை தவிர இன்னொரு உபதேசத்தை நூதனமாய் உங்களுக்குள்ள தாரான்னா நீங்கள் பேய்க்கு பலி செலுத்துகிறீர்கள், பேய்க்கு ஆராதனை செலுத்தீர்கள், தேவனுக்கு அல்ல. பண்டிகை நாளில் உங்கள் இஷ்டமானதை செய்து உங்க இஷ்டமான நேரத்தில் உங்க இஷ்டமான அதாவது வழிகளில் வந்து ஆண்டவரை ஆராதித்து ராபோஜன பந்தியில் கை போடுகிறது நீ இயேசுவை ஆராதிக்கிறது அல்ல, பிசாசை ஆராதிக்கிற நூதன வழி.
கர்த்தர் தானே நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அவரே பழி வாங்குகிற தேவனாயிருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் புரிந்து கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வமாகிய பேய்க்கே பலியிடுகிறார்கள். நம்முடைய ஆவியின் சிந்தனையை, நம்முடைய யோசனையை, நம்முடைய வழியை ஏதோ ஒரு நூதன வழியில் பிசாசானவன் வழி திருப்பி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்க விடாம வைக்கிற நூதனமான இந்த பேயின் உபதேசத்தை செய்து இந்த பேய் ஜெயிக்கும் போது நீங்கள் பலி செலுத்துகிறது, ஆராதனை செலுத்தியிருக்கிறது ஆண்டவர் உனக்காக இரத்தம் சிந்தின இயேசுவுக்காக அல்ல, பேய்க்கு பலி செலுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். உனக்காக தன் ஜீவனை தந்து, உனக்காக தன் ஜீவனை உங்க கரத்தில், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்த தேவன் இந்த மாதிரி ஆராதனை செய்வதற்கு ஆண்டவருடைய உபவாச பண்டிகை நாளில், ஆண்டவருடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இல்லை சுத்திகரிப்பு நாளில், இல்லை இந்த காரியங்களில் உனக்கு உண்டானவைகளை செய்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ பாகால் என்கிற தெய்வத்துக்கு கொடுக்கிறாய் என்றால் அது ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை அல்ல, இனி பேய்க்கு கொடுக்கிற ஆராதனை. இப்படி பேய்க்கு கொடுப்பதற்கான இந்த நூதன உபதேசத்தை வேதத்தில் சொல்லல. வேதத்தில் கர்த்தரை கனப்படுத்து, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, நேரத்தை கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்து. இல்லாவிட்டால் நீ ஆண்டவரை உதைக்கிறாய் என்று அர்த்தம். ஆண்டவருடைய இரத்தத்தை குற்றம் என்று எண்ணுகிறாய், ஆண்டவருடைய கிருபையின் ஆவியை நிந்திக்கிற. இப்படி நிந்திக்கிற உனக்கு என்ன குற்றம் வரும், என்ன தண்டனை வரும் என்பதை சிந்தித்து பார். பழி வாங்கிறது கர்த்தர் வருவார். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்க இருதயத்தில், என்னென்னு, நான் இந்த பாஸ்டர் உபதேசத்துக்குள்ள வரலைங்க, என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? அதே பாவம் இல்லையா? அப்படி சொல்லவே விடாது. ரட்சிக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் இயேசுவ பிள்ளைகள். ஆமென். வேற உபதேசம் இல்லையே. அப்படி இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள், ரெண்டு பேரும் இருந்து ஆராய்வோம். அப்படி ஒரு உபதேசம் இருந்தால் அதை நாம் கடைபிடிப்போமே. ஆனால் அப்படி ஒரு உபதேசம் இல்லையே. தேவனுடைய பண்டிகை நாளில், தேவனுடைய பரிசுத்த நாளில், தேவனுக்கு ஆராதனை கொடுக்க வேண்டிய நாளில், திருச்சபை ஒழுங்குல உங்க இஷ்டமானதை செய்ய அந்த நூதன உபதேசம் இதில் இல்லையே. திருச்சபை ஒழுங்குக்கு மாறான ஒரு உபதேசம் இதில் இல்லையே. அப்படி இருந்தால் நாம் கடைபிடித்திருக்கலாமே. அப்ப நூதன உபதேசத்திற்கு நீங்கள் செவிசாய்த்து இருதயத்தை அதற்கு நேர திருப்பி இந்த நூதன உபதேசத்தை கொடுத்த பேய்க்கு ஆராதனை செலுத்துகிறீர்கள். என் தேவனுக்கு அல்ல, என் தேவனுக்கு அல்ல. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன ஆராதனை செய்கிறீர்கள். ஆனா நம்மளும் பெந்தேகோஸ்து எங்க போறோம்? இயேசு கிறிஸ்து புது ஜீவன் தருகிறோம், சபைக்கு போகிறோம், உடனே சொல்லுறோம் அங்க நல்ல கண்டிஷன் இல்லையா, வந்து பாருங்க அம்மா அப்படிதான் அங்க போறவையெல்லாம் நல்லவேன்னு அவையும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு இருதயத்துக்குள்ள பேய்க்கு பலியிட்டு கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறோம். அதுதான் நூதன உபதேசம், நூதன யோசனை, நூதன அறிவு, நூதன சிந்தனை. ஏதோ ஒரு உலக காரியம் இல்லை, ஏதோ ஒரு சிந்தனையில நமக்கு பிசாசு பேய் உபதேசம் தந்து அந்த பேய்க்கு பலியிடுகிறோம். கர்த்தருக்கு அல்ல, கர்த்தருக்கு அல்ல. இதை நான் சொல்றேன்னா வேதம் சொல்லுதா? நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இல்லைங்க, பெற்றுக்கொள்ள போகும்போது உங்க இருதயம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம தூதிலித்து போய் கர்த்தரை உதைச்சாத, ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணாத. இதை சொல்லுகிறது தான் கர்த்தர். இதுதான் உபதேசம். ஆனா பேயினுடைய உபதேசத்தை கேட்டு, பேயினுடைய நூதன உபதேசத்தை கேட்டு, நூதனா ரகசியம், அது என்ன சொல்லுவோம்? நூதனமான்னு சொன்னா ரகசியமா ரொம்ப குழப்பத்தை வருத்துற நூதன உபதேசம்.
பிசாசு நூதன உபதேசத்தை ஊழியக்காரனுக்கு காதிலையும் வைப்பான், விசுவாசிகளுக்கு காதிலையும் வைப்பான். நம்ம ஆண்டவருக்கு உண்மையை ஆராதிச்சா இந்த நூதன உபதேசம் நம்ம காதில் கேட்காது, கேட்டாலும் ஞானத்தோடு இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்போ அவள் மூலம் இல்லை, யார் மூலையும் வரும் நூதன உபதேசம். விசுவாசியா உங்களுக்கும் யார் மூலமும் வரும். அன்னைக்கு தான் நல்ல வருமானம், நல்ல காரியத்தை, நல்ல இதை, நல்ல பால்வெட்டை, நல்ல இரும்பு வேலையை, நல்ல டிரைவ் வேலையை, நல்ல கொத்த வேலையை அன்னைக்கு தான் தொடங்கும். கன்றாக்கு சொல்லுவான், பிரதர் இன்னைக்கு நீங்கள் போப்படா, இன்னைக்கு தான் தொடங்குறது, 1 கோடி ரூபாய்க்கு வேலை வந்து நீங்கள் தொடங்கி வச்ச இடத்துல இல்லாமல் உங்களை நம்பி நான் செய்கிறேன்னு அன்னைக்கு தான் சொல்லுவான். இது நூதன உபதேசம், இது பேய் கொண்டு வருகிற நூதன உபதேசம். இந்த நூதன உபதேசத்துக்கு செவி சாய்த்து ஆண்டவரை நீ ஆராதிக்கிறேன்னா நீ ஆண்டவரை ஆராதிக்கல, பேயை ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். அதுல சாத்தானு கூட கொடுக்கல, சத்துருன்னு கொடுக்கல, பேயினே கொடுத்துருக்கு. ஆமை, வாசிங்க பார்ப்போம். எதில் வந்தது பாருங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாக தோன்றிய புது தெய்வமாகிய பேய்க்கே பலியிட்டார்கள். இனி தெரியும் யாரு பேயுடைய பிள்ளைகள், யாரு இயேசுடைய பிள்ளைகள். உண்மையா சொல்றேன், அவங்க இந்த சபைக்கு வரம்புல இருதயம் குறுகுறுத்துட்டு வரோம். ஆண்டவரே அன்னைக்கு அவர் சொன்னார் இல்லை, ஆண்டவர் ஞாபகப்படுத்தி தருவார். பேய்க்கு உபதேசமாக நான் கழிஞ்ச வாரம் என்ன செய்யல, வெள்ளிக்கிழமை வரல, புதன்கிழமை வரல, ஐயோ ஆயத்த ஆராதனைக்கு வரல, 1ஆம் தேதி கூட்டத்துக்கு வரல, இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரம் அவர் சொன்னார் பேய்க்கு இல்லா என்ன, பேய்க்கு சிந்தனையோட வருவேன், பே பிடிச்சே வருவேன். உண்மைதான் சொல்றேன், ஒரு பொய் சொல்லலை. நீ செய்கிற ஆராதனை அது கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை இல்லை, நூதன உபதேசத்தின் மூலமா பேய்க்கு கொடுக்கிற ஆராதனை. ஆமென். நான் சொல்லேனோ, அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளுமான நூதனமாய் தோன்றின புது தெய்வங்களுக்குமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். உண்மைதானே? அவர் ஆவியில பெற்றெடுத்த தேவனுடைய உபதேசத்தை நீ கேட்கல. உன்னை ஜெனிப்பித்த உன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கின கண்மலைய ஆலோசனை நீ கேட்கவே இல்லை. அதுதான் அவர் சொல்கிறார், உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். உன்னை ஜெனிப்பித்த பிதாவை நீ மறந்த, உன்னை உருவாக்கி பரிசுத்த ஆவியினால் நிறைத்து உன்னை பெற்றெடுத்த ஆவியில பெற்றெடுத்த இயேசுவை நீ கனவீனப்படுத்துகிறாய். 19 கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம். அழகா சொல்றார், என்னுடைய பிள்ளையும், அதாவது பெண் பிள்ளையும் என்னுடைய ஆண் பிள்ளையும் என்னை கோபப்படுத்தினது நிமித்தம். ஆமென். வாசிங்க. கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்தார். அப்ப இந்த ஆண்டவர் நம்மை விட்டு விலகிறார் என்றால் அவர் வேணும்னு விலகவே இல்லை. பாருங்க, கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்தார். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி மறந்தாருன்னு தெரியுமா? அதையும் கூட பார்த்துட்டு போயிடும். ஹல்லேலூயா. எப்படி கைவிட்டார் தெரியுமா? கர்த்தர் ஜனங்களை மறந்தார். உபாகம் 32 23 25 வரை, 23 25 வரை, தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன். எப்படி மறப்பாரா? தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். கர்த்தர்கிட்ட என்ன வல்லமை இருக்குதோ
அத்தனையும் யூஸ் பண்ணுவாராம். அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல பிரயோஜன செய்வேன். அப்ப கர்த்தருடைய கண்மலையை நீங்க மறந்தீர்கள். வாசிங்க பாப்போம். 23 தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களை, தரையில் ஊறும் பிராணிகளின் விஷத்தையும் அவர்களுக்கு அனுப்புவேன். வெளியில் பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தைகளின் தரை நிறைத்த கிழவனையும் அழிக்கும். அல்லேலூயா. அப்ப நூதன உபதேசத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருவேன் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் போது தின்னி கொளுத்து ஆண்டவரை உதைத்து அவருடைய இரத்தத்தை குற்றமாக எண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை நிந்திக்கிற உங்களை கர்த்தராகிய தேவன் நடத்துகிற விதத்தை சொல்லுகிறார். இது இன்னைக்கு நடத்துகிறது இல்லை. ஆண்டவரை உதைக்க நூதன பேயின் உபதேசத்தை கேட்டு நூதன ஆராதனை செய்கிறவர்களை கர்த்தர் செய்கிற பங்கு இது. வாசிங்க பார்ப்போம். 23-25 வரை. தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் பாம்புகளின் பாருங்க சரி பாம்புகளின் விஷத்தையும் அனுப்புவேன். பாம்பை சவுட்டியது, பாம்பு வந்து தீண்ட வாரது, நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. துஷ்ட மிருகம் நாய் கடிச்சியது, இல்லை நாயை போலத்த மிருகங்கள் நம்மளை விரட்டுறது. சொப்பனத்திலேயே காணுகிறேன் இல்லையா? நாய் விரட்டுறது போல, நாய் குறைக்கிறது போல, நாய் கடிக்கிறது போல, பாம்பு விரட்டுறது போல சொப்பனத்தில் காண்றதை நிஜமாக்கிறப்படாது கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. கொடிய பாம்பின் விஷத்தையும் அனுப்புவேன், வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரம். வீட்டுக்குள்ள ஒரு நாள் நிம்மதி இல்லாமல் சண்டையும் சச்சரம், 2 நாள் சந்தோஷமா இருந்து நல்ல ஆகாரம் தின்னா 5 நாள் மாப்பிள்ளையும் பண்டாட்டியும் குண்டிய திரி போயிட்டு இருப்பேன். 5 நாள் அது சமாதானம் இல்லை, சமாதானம் இருக்காது. பொண்டாட்டி ஒன்று சொன்னா மாப்பிள்ளை ஒன்று சொல்ல, மாப்பிள்ளை வார்த்தை கீழ்ப்படியாம பொண்டாட்டி ஏகுறா. இப்படி அங்கே குழப்பத்தை வர. இதுக்கு எல்லாம் காரணம் கர்த்தருடைய ஆராதனையை வெறுத்து நூதன ஆராதனை செய்கிறது நிமித்தம். நூதன ஆராதனை செய்கிறேன். இதுதான் படித்து எனக்கு ஆண்டவர் தந்த பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் சமாதானத்தோடு வரணும், வீட்டில் சந்தோஷத்தோடு இருக்கணும், வீட்டில் சமாதானத்தோடு இருக்கணும் என்கிற சிந்தனையோட ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறது நிமித்தம் இந்த வசனங்களை தர. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கலையே, எல்லாருக்கும் கொடுக்கலையே. எத்தனையோ ஊழியக்காரங்கள்ட்ட கேட்குறேன், இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க தான் வந்தார், நம்முடைய பாவங்களை மன்னிக்க தான் வந்தார், சிலுவையில் மரித்தார், அவர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். இனி நிறைய 1-2 பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் மட்டும் இப்படிப்பட்ட வார்த்தையில் எங்கண்டு கிடைக்குது? நான் சொல்லி 64 புத்தகம் இருக்கிற வேதத்தில் தான் கிடைக்கும், வேற ஒரு இடத்துல தான் போகலையே. ஆமாம், நாங்கள் தேர்னா கிடைச்சில்ல, எப்படி கிடைக்கும்? பிள்ளைகள் மேலே ஒரு பாரம். ஐயோ, என் பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகாமல் விழுந்து போகக்கூடாது, உலக ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துவிடக்கூடாது, உலக ஆசீர்வாதத்தை சீர்குலைத்து விட்டுவிட்டால் உம்முடைய ஊழியங்கள் எப்படி நடக்கும் என்கிற பாரத்தோடு காத்திருக்கும் போது தருகிற வசனம். நீங்கள் சொல்லுவீர்களானால் வேறு உபதேசம் இல்லையே, வேறு உபதேசம் இல்லையே, வேறு சத்தியம் இல்லையே. அப்ப வேறு உபதேசம், வேறு சத்தியம் நூதன உபதேசம், அது பேயினுடைய உபதேசம். அந்த பேயனுடைய உபதேசத்தை ஏற்று ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்காம இருந்தால் அது பேய்க்கு பலியிடுகிறாய், தேவனுக்கு அல்ல. அப்ப தேவன் எரிச்சல் அடைகிறார், தேவன் கோபப்படுகிறார். அப்பொழுது எல்லா அம்புகளை, எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் உனக்கு எதிராக பிரயோஜனப்படுத்துவாரா. அப்படி பிரயோஜனப்படுத்தும் போதுதான் 23-25 வரை அவர் சொல்லி இருக்கிறார். வாசி 23-25 வரை. குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் எய்வேன்,
பசி, உஷ்ணன்னா என்ன செய்ய, மேல காந்தல் மாறவே இல்லை, கை காந்தல் மாறவே இல்லை, குடல் பந்தி எறிகிறது மாறவே இல்லை, எங்க கொண்டு தீருதுன்னு தெரியல. அதாவது பந்தங்களை, எரிப்பந்தங்களை வைப்பேன். கொடிய வாதை எகிப்தில் நடந்த 10 வாதைகளையும் வாதிப்பாராம். அதான் கொடிய வாதை. 10 வாதையும் இல்லை, 10லயும் கொடிதா இருக்கிற வாதையினால் வாதிப்பேன். துஷ்ட மிருகங்கள்னால் கடிச்சு கொதறக்கூடிய இடத்துல உங்களை வைப்பேன். பாம்புகளின் விஷத்தையும் உங்களுக்குள்ள வைப்பேன், அனுப்புவேன். பட்டயம், சண்டை சச்சரவு உண்டாகும். வீட்டுக்குள்ள பயங்கரமான சமாதானக்கேடு உண்டாகும். வாலிபனே கன்னிகையே அழிக்கும். அத்தனை யாரையும் விட்டு வச்சாது. உன் நிமித்தம், உன் ஆராதனை நூதனமாய் இருக்கிறது நிமித்தம், உன் ஜெபம் நூதனமாய் இருக்கிறது நிமித்தம் உன் சந்ததியும் அழிக்கப்படுகிறது. இது தானும் செத்து தன் குடும்பத்தையும் சோழி தீக்கிறது. நான் சொன்னேன் தெரியுமா? இதே மாதிரி ஒரு வயசானவர்களுக்கு, ஒரு 50 வயசு 60 வயசு ஆனவர்களுக்கு ஒரு காய்ச்சல் பீச்சல் வந்தா அது என்ன செய்யும்? கடைசியில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு வீட்டில் கொண்டு போடுவாங்க. ஒரு 10 20 நாள் 30 நாள் கிடந்து அவனும் செத்து போவான். குடும்பத்திற்கு சொத்து அத்திரியும் அழிஞ்சு போயிடான். அதான் அவனும் சாகுறான், சந்ததியும் அழிக்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசி. பட்டயமும் பிள்ளை பயங்கரமும் வாலிபனையும் கன்னிகையும் குழந்தையையும் நரித்த களவனையும் விட்டு வைக்க மாட்டாராம். ஒரு குடும்பத்தில் ஒன்னில் புருஷன் இல்லைங்க மனைவி, இவங்க 2 பேர்ல குழப்பம் ஒரு ஆள் செய்தாலே போதும், குடும்பம் நாசம், குடும்பம் சீரழிஞ்சிடும், குடும்பத்தை கர்த்தர் கைவிட்டுருவார். அப்போ அங்கே இருக்கிற முதியோர்களும், அதாவது அந்த புருஷனுடைய இல்லைங்க மனைவியுடைய அம்மாக்களும் அப்பாக்களும் அவர்களுடைய பிள்ளைகளும், இப்போ மனைவி குழப்பம் செய்தால் புருஷனும், புருஷன் குழப்பம் செய்தால் மனைவியும். அதுதான் ஒரு கவுட வாசி. அங்கே இருக்கிற வாலிபனையும் கன்னிகையையும் குழந்தையையும் நரைத்த கிழவியையும் விட்டு வச்ச மாட்டாராம். அப்போ நீ உங்கள் நிமித்தம் ஆண்டவர் ஆராதிச்சு துதிச்சு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த உங்களின் நிமித்தம் உங்க குடும்பமே நாசம். குடும்பம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அல்ல, மனைவி நிமித்தம் இல்லை. ஆமென் சொல்லு. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. ஆண்டவர் அறிஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக ஒரு மணவாட்டி சபையை நடத்துகிற அப்போஸ்தலனுடைய கையினால் ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் புசித்து குடித்து பருகிற உன் நிமித்தம், உன் நூதன ஆராதனையின் நிமித்தம், நீ பேய்க்கு பலியிடுகிறது நிமித்தம் கருத்தர் எரிச்சல் அடைந்து மனம் அடிவாகி உன்னை புறம்ப தள்ளுகிறது மட்டுமில்ல, 23 24 25 வசனத்தின்படி எல்லா சர்வ ஆயுதமும் உனக்கு எதிராக பிரயோஜனப்படுத்தி உன் வீட்டில் இருக்கிற களவியையும் வாலிப கன்னிகையையும் சிறு பிள்ளை முதல் அவர் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்.